பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய வசனத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நமக்கு வேண்டியது தெளிந்த புத்தி என்பதை நாம் மறக்கக்கூடாது. அதாவது அனுதினமும் வேத வசனங்களோடு நமது வாழ்வை ஒப்பிட்டு பார்த்து சரியாக இருக்கிறோமா என்பதை உறுதி செய்து வாழ்வதே தெளிந்த புத்தியாகும். நாம் மற்றவர்களுக்கு வேத வசனத்தை போதிக்கிறவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் எங்கே சறுக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரிடமிருந்து உடனடியாக தண்டனையோ சிக்ஷையோ உடனடியாக வரவே வராது. அவர் மிகவும் பொறுமையாகத்தான் செயல்படுவார். ஆனால் அறிந்தவர்களுக்கோ அநேக அடிகள் என்றல்லவா நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு விசுவாசி 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்பதன் பொருள் வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தில் விழுந்து விழுந்து எழுந்து நிற்க பார்ப்பதை விசுவாச பாதை என்று நாம் சொல்லவும் கூடாது, அதை வேதம் சொல்லவும் இல்லை. ஏனெனில் இது கடைசி காலமாக இருப்பதால் பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிக்கிறான் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு எச்சரிக்கையாக நாம் செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அப்படி விழுந்து போன ஜனங்களை நாம் தள்ளிவிடாமல் கர்த்தர் நமக்கு தந்த அன்பின் அபிஷேகத்தினாலே தூக்கி எடுக்கவும் நாம் பிரயாசப்பட வேண்டும். இப்படியாய் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. நான் இந்தியன் பேங்க்கில் வேலை செய்து கொண்டிருந்த நாட்களிலே, அதான் நான் இருந்தது பாரிஸ் கார்னர். அப்போ அந்த பாரிஸ் கார்னருக்கு எதிராக இருந்த ஹைகோர்ட்டில் நான் போய் மத்திய வேளைகளில் தினமும் நான் போய் செய்தி கொடுக்குற ஒரு வழக்கம் உண்டு. அப்படி செய்திக்கு போகிற இடத்துல வெளியரங்கமான அற்புதங்களை ஆண்டவர் அங்கே செய்ததினாலே நிறைய சகோதரிமார்கள், நிறைய வக்கீல்கள் எல்லாம் கூட அந்த கூட்டத்துக்கு வந்து அங்கே அந்த மத்திய வேளையிலே அந்த 40 நிமிஷம் நடக்கிற அந்த ஜெப வேளையிலே வந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்படி கலந்து கொண்டிருந்த வேளையில் ஒரு சகோதரி, அவங்க வந்து சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய சபையை சேர்ந்தவர்கள், அதாவது எப்போதுமே பெண்ணுடைய உடுத்துவாங்க அந்த மாதிரி ஒரு சபையை சேர்ந்த ஒரு சகோதரி, அவங்க வந்து ரொம்ப சோகமாக உட்கார்ந்து கொண்டே இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் நான் சொன்னேன், என்ன சிஸ்டர் நீங்கள் எப்போ வந்தாலும் ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறீங்கன்னு. இல்லை நீங்கள் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வர முடியுமா பாஸ்டர்னு. நான் சொன்னேன், உங்கள் சபைகளில் எங்களை மாதிரி வெளியாட்கள் வரதை விரும்ப மாட்டாங்களே அப்படின்னு. இல்லை நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் புறப்பட்டு அவங்க வீட்டுக்கு தண்டையார்பட்டுக்கு நான் போயிருந்தப்போ அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் ஓடி அந்த
அங்கிள் என் பேர் எருசலேம் அப்படின்னு ஒருத்தி சொன்னா, ஒருத்தி என் பேர் சியோன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இப்படியெல்லாம் கூட பேர் வைப்பாங்க அப்படின்னு அவங்க அப்பா வச்சிருக்காரு அந்த பேரை அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் பிரதர் உங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் சிஸ்டர் அப்படின்னு, அவர் பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது பிரதர், அதனால வெளியே போயிருக்கலான்னு சொல்லிட்டு அவங்க நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும், நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபத்தை முடிச்சுட்டு கணவரை நான் பார்க்க முடியல. நான் புறப்பட்டு நான் வீடு சேர்ந்து விட்டேன். ஒரு 3 மாதத்திற்கு பிற்பாடு அவங்க ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன சிஸ்டர் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, என்னுடைய கணவரை குறித்து ரொம்ப பாரமாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு. என்னுடைய கணவர் சபையில் குழந்தைகளுக்கு சண்டே ஸ்கூல் டைரக்டராக அநேக வருஷங்கள், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே அவர் அப்படி இருக்கிறார் அப்படின்னாங்க. அப்படியா, ரொம்ப நல்லதாச்சே, இவ்வளோ பெரிய சபைகள் இப்படி ஒரு போஸ்டராக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் இப்போ அவர் பின்மாற்றத்தில் இருக்கிறார் அப்படின்னாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. என்ன சிஸ்டர், குழந்தைகளுக்கெல்லாம் போதிக்கிறவராச்சுன்னு. அதான் போதிக்கிறவராக இருந்தவர் தான் ரகசியமாக அவருடைய தொழிலில் சரியான வருமானம் இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக அவர் குடிக்க ஆரம்பிச்சு பாஸ்டர். இப்போ பயங்கர குடியனாகி கடைசியில் சபையை விட்டு நின்றுட்டார். சபையில் இவர் மேலே எல்லாருக்கும் வெறுப்பு ஏற்பட்டு பாஸ்டர்ஸ் யாருமே கூட ஜெபம் பண்ணுறதே இல்லை, அவரை விடுங்க, அது பின்மாற்றத்தை போயிட்டாரு, சாத்தான் கையில் ஒப்பு கொடுப்பான், அடிப்பட்டு வரட்டும்னு சொல்கிறாங்க பாஸ்டருங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐயோ அப்படியெல்லாம் என்ன அப்படி சொல்லுது, ஒரு தடையாவது அவருக்கு புத்தி சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சிஸ்டர், நான் ஒரு 2 நாள் கழித்து நான் உபாசத்தோடு வீட்டுக்கு வரேன், கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளிலே அவங்க வீட்டுக்கு நான் புறப்பட்டு போக கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு மாலை வேளை ஜெபம் பண்ணிட்டு ஃபுல் ஃபாஸ்டிங்கோட நாளைக்கு முழுவதுமாக வாசல் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு நான் போன உடனே அவங்க சொன்னாங்க, இங்கே தான் இருந்தார், எங்கே போனார் தெரில பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. நான் எல்லாம் தேடி பார்த்து கொண்டிருக்கும் போது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு சொன்னார், அவர் கட்டடியில் ஒடிஞ்சுக்கிட்டு இருக்காரு, அது கீழே அந்த குடிக்கிற பாட்டிலெல்லாம் கூட கிடக்குது அப்படின்னு சொன்னார். சரி, நான் சொன்னேன், சிஸ்டர் இருங்க ஆண்டவர் சொல்கிற இடத்த தேடி பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே பெட்ரூம்குள்ளே போய் கட்டடியில் பார்த்தா அந்த இருட்டில் உள்ள ஒரு சைலண்ட்டாக படுத்துக்கிட்டு இருக்காரு அதுக்குள்ளே. அப்புறம் அவர் கூப்பிட்டு வெளியே நான் கொண்டு கேட்டேன், என்ன பிரதர், இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் அழகாக சண்டே ஸ்கூல் எடுக்கிற ஒரு டைரக்டராக இருக்கிற நீங்கள் எதுக்கு இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டப்போ, இல்லை பாஸ்டர், நான் எப்படி சரிக்கு விழுந்துக்கிட்டு இருந்தேன்னு எனக்கே தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக என் கூட இருந்த பிஸ்னஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் நம்ம மறக்கணும்னா குடிச்சு தான் ஆகணும்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு இயேசுவை போதிக்கிறேன் நான், எப்படி தான் இந்த போதனை விட்டு வெளியே போகணும்னு தெரியல, இப்படி ஆயிட்டாருனால வெக்கப்பட்டு நான் இவங்க முன்னால் வர வெக்கப்பட்டு தான் நான் அதுக்கு அடியில் ஒடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த நாளில் நானும் அவருமாய் சேர்ந்து அநேக வேத வசனங்களை தியானித்து போதித்து கொண்டிருந்த அவருக்கு அநேக காரியங்களை சொல்லி அந்த இதெல்லாம் கடைசி காலமாக இருக்கிறதுனால எப்படியாவது பிசாசு உங்களை விழத்தள்ளி எவ்வளோ குழந்தைகளை நீங்கள் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் எடுத்த அளவுக்கு அங்கே எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சாலும் கூட உங்கள் சபையில் நீங்கள் பின்மாற்றத்துக்கு போயிட்டு வந்ததுனால பிள்ளைகளுக்கு முன்பாக இது ஒரு நல்ல அடையாளமாக இல்லைன்னு சொல்லி உங்களை விரட்டிட்டாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை மறுபடியும் தூக்கி எடுப்பார்னு சொல்லி தொடர்ந்து அவருக்காக ஜெபித்த விளைவே கர்த்தர் அவருக்கு பூரணமான விடுதலை தந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் மறுபடியும் அதே சபைக்கு போய் அந்த இடத்துல அவர் அந்த பொறுப்பை மறுபடியும் எடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆண்டவரை சொல்லுகிறவர்களாய் போதிக்கிறவர்களாய் கூட இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை முதலாவதாக நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடைசி காலமாக இருக்கிறதுனாலே யாரை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிகிறவனாக இருக்கிறதுனாலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தினுடைய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை போகிறதா என்று பார்த்து நம்ம எந்த விதத்திலும் சத்துருவுக்கு நம்மை இடம் கொடுத்து விடாதபடி விட்டு கொடுக்காதபடி நாம் சிந்திக்க வேண்டும். உற்சாகமாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாடும் பாதுகாத்து வழி நடத்துவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான பிள்ளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடைசி காலமாக இருக்கிறதுனாலே உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எந்த விதத்திலும் சத்துருவுக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு நாடு வேத வசனத்தோடு எங்களை ஒப்பிட்டு பார்த்து தெளிந்த புத்தியோடு வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.